ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். வெல்கம் டு பெனோ கிராஃப்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புது மைன்கிராஃப்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதான் இப்போ வேர்ல்டு வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸி மோடில் தான் விளாட போகிறேன். ஏன்னா வழக்கமாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. மற்ற நார்மல்லாம் விளாட்னேன். இப்போ ஜாவா புதுசாக ட்ரை பண்ணுறதுனால ஈஸியில் ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி வாங்க, வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. வேர்ல்டுக்குள்ளே பார்த்தா இடம் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்டர் எல்லாருமே பண்ணுற வேலை தான். வுட் எடுத்து உடைக்க வேண்டியதான். உடைப்போம். 1 2, அடுத்து இது 3வது, 5 4, ஐயோ 4 தான். அடுத்து வந்து 5வது உடச்சாச்சு மக்களே. ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லா ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை கிராஃப்டிங் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டிக்ஸ் எடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. இப்போது வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு எனக்கும் தெரியலை. சரி வாங்க போவோம். ஒரு வுடன் பிக்கக்ஸ் அது ஒன்று பண்ணிக்கலாம். இனி அப்படியே வந்துட்டு காபிள் ஸ்டோன் மைன் பண்ண வேண்டியதான். சரி ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுற்றி முற்றி பார்த்துட்டு இடம் எங்கே போய் செட்டில் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டார்டராக இருக்கும்போது வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சீக்கிரம் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி வாங்க கைஸ். ஓ, இங்கே ஷீப் இருக்குது. ரைட். ஐயோ ரைட். சாவு 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 செத்துரு செத்துரு செத்துரு. அம்மா எத்தனை மிஸ்ஸு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது நீ சாவு நீ சாவு நீ சாவு நீ சாவு சாவடா சாவடாடி. இப்போ நமக்கு நிறைய ஷீப்பெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா கண்டிப்பாக பெட்டு செய்யணும். இல்லைனா நைட் நேரம் வந்து நான் உயிர் பழைக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 0 வாய்ப்பு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வேர்ல்டு விளாட்னேன் ஜாவா வெர்ஷனில். எல்லாத்துலேயும் அடி வாங்கிட்டு தான் இருந்தேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோனேஜ் இன்னும் அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. எதுக்கு ஸ்டோனுக்கோ? ஓ ஸ்டோனுக்கு தான் போல். சரி விடுங்க, காபிள் ஸ்டோன் எல்லாத்தையும் மைன் பண்ணிடுவோம். பாருங்கள் கைஸ், அப்படியே வந்துட்டு இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் கோல். சரி சுற்றி முற்றி இந்த காபிள் ஸ்டோனை அப்படியே மைன் பண்ணிடுவோம். காபிள் ஸ்டோன் வந்து ஒரு 20 இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 20 இடத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட காபிள் ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எல்லா செட் ஆஃப் டூல்ஸையும் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுருவோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்பீங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பெல் பட்டன் எல்லாத்தையும் தட்டி முடிச்சிருங்க. லைக் ரொம்ப ப்ரோமோ பண்ணக்கெல்லாம் விருப்பம் இல்லை, பட் சொல்கிறோம். இந்த சேனலில் வந்துட்டு இனிமேல் நிறைய மைன்கிராஃப்ட் யூடியூப் வீடியோலாம் போட போகிறோம். நாளைக்கு ஒரு லைவ் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நாளைக்கு லைவ் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், ஓகே இந்த கோலை வந்து நம்ம மைன் பண்ணிகிட்ருக்கோம். மைன் பண்ணி முடித்த உடனே பார்ப்போம் கைஸ். மொத்தமாக அதுலேருந்து 18 கோல் கிடச்சிருக்கு. நம்ம அந்த கோல் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வில்லேஜ்னு ஒன்றுக்காக சுற்றி முற்றி பார்க்க போகிறோம். இது என்ன கேவு? இந்த கேவுக்கு போகலாமா? வேணாம். இப்போ போனோன்னா உள்ளே போயிட்டு 4 க்ரீப்பர்கிட்ட அடி வாங்கிட்டு எதுக்கு அந்த கஷ்டம் எல்லாம். அடுத்து வந்துட்டு இங்கே தூரமாக வந்துட்டேன். இங்கே சுகர் கேன் நிறைய பார்த்துருந்தேன். ஸோ அந்த சுகர் கேனை எடுத்துட்டேன். இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு என்சான்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், வாங்க கைஸ் நம்ம வந்துட்டு நான் எல்லாத்தையும் இதை ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் நடந்து சுற்றிட்டு இருந்தேன். எந்த இடமும் ஒழுங்காக கண்டுபிடிக்கலை. ஸோ நடந்துகிட்டே இருக்கேன். போகிற வழியில் ஃபுட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் வந்துட்டு தேவைப்பட்டது, ஓட முடியலை. ஸோ நான் வந்துட்டு ஹங்கர் பாரை வந்து ஃபில் பண்ணக்காக இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ ரெஸ்ட் எடுத்து முடித்த பிறகு ஒரு நல்ல இடம் கிடைக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இந்த இடமும் நல்லா தான் இருக்குது. வீடு இங்கே கட்டலாமான்னு யோசிக்கிறேன், பட் இங்கே வேணான்னு தோணுது. ஸோ வாங்க இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போவோம். இங்கே இருக்கிறது வந்துட்டு நல்லா இல்லை இந்த இடம். அடுத்து ஒரு வில்லேஜ் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் வயபிளாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், வில்லேஜஸ்னாலே ஓபி தான். வந்துட்டு எல்லா திங்ஸையும் வந்துட்டு அவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணியே எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்.
ஸோ வாங்க கைஸ், நான் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணி நான் ஒரு நல்ல பாட்டுக்கு போன பிறகு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படியே சுற்றி முற்றி நடந்து வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு சவானா பயம்குள்ளே வந்திருந்தேன். இந்த சவானா பயம்குள்ளே வந்த பிறகு இப்போ வந்துட்டு ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ நான் நினைக்கிறேன் இதோட நம்ம ஃபஸ்ட் டே முடிய போகுதுன்னு தோணுது. சூரியன் வந்துட்டு கீழே உதிக்கலை, இறங்க ஆரம்பிக்குது. அதோட நம்ம ஃபஸ்ட் நாள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி என்ன பண்ண முடியும், திருப்பியும் போக வேண்டியதான். இந்த இடத்துல இருந்தால் நல்லதாக இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு டக்குன்னு ரீவைண்ட் பண்ணி டக்குன்னு போகலாம். இப்போ என்னோடய ரெண்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு தூரத்தில் எந்தாவது இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒன்றும் இல்லை. அங்கே ஒரே ஷீப்பு இதாக தான் இருக்குது. அங்கேயும் ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள் கைஸ், நான் வந்துட்டு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலி. ஸோ வாங்க அந்த அப்படியே ரெண்டு டிஸ்டன்ஸை குறைச்சிருவோம். ஸோ நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ 22 சங்க்ஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணும்போது என் கீபோர்டுன்னு சொல்லிட்டு என்னோடய கம்ப்யூட்டர் வந்துட்டு செத்துரும். ஸோ நம்ம வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு போவோம் வில்லேஜுக்கு. ஸோ இந்த வில்லேஜில் வந்துட்டு இப்போ வந்துட்டு வில்லேஜில் தான் வீடை கட்டலாமான்னு பார்க்க போகிறேன். ஸோ வாங்க கைஸ் அப்படியே பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. இது சவானா வில்லேஜ்னால அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வில்லேஜ்னால் அது வில்லேஜ் தான். சரி வாங்க அப்படியே ரீஸ்பான் பாயிண்ட் இங்கே செட் பண்ணிடுவோம். இந்த கோலம் அடிக்கும்போது போய் செத்துட்டேன்னே அடுத்து நல்லா இருக்காது. ஸோ வாங்க கைஸ் அப்படி வந்துட்டு பெட்டை வந்து செட் பண்ணிடுவோம். இங்கே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கியா, இவனை அடிக்கலாமா, அடிச்சுட்டு எங்கே ஓடலாம், பின்னாடி தானே, ஓகே அங்கே ஓடும். ஓகே அந்த இடமும் நல்லா தான் இருக்குது. சரி அடித்து அந்த ஃப்ளாட்டான ஏரியாவுக்கு ஓடிடும். ஓடுறா கைப்புலா ஓடுறாடே. சரி வாங்க கைஸ் இங்கே வந்து பில்ட் பண்ணிப்போம். என்னடா வரமாட்டிருக்கான், டேய் வாடா டேய் என்னை கண்டு பயப்படாதடா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். டேய் வாடா என்ன டக்குன்னு ஓடி வரான், டேய் அடிக்க வராதடா. சரி வாங்க கைஸ் அப்படியே மேலே ஏறுவோம். எடுப்போம் அயன் ஆக்சைடு, சரி ஸ்டோன் ஆக்சைடு அடி போடு. சாவடாடி உன்னோட அயன் மட்டும்தானே எனக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லடா, நீ செத்துரு. எஸ் ஓகே, நான் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இந்த ஊரை மைண்ட் பண்ணிவிட்டு அயன் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு பக்கெட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஒரு பக்கெட் பண்ணலாமா அப்படின்னு, சரி விடுங்க இப்போதைக்கு எதுவுமே நம்ம வந்துட்டு பண்ணலாம். வந்துட்டு போவோம். நீங்கள் வந்துட்டு இந்த ஹேபேல் வந்துட்டு மைண்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட்டு நிறையெல்லாம் எடுக்கலாம். இப்போ வந்து இந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்டோன் ஹோ யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்துட்டு இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நான் என்ன பண்ணுறதுக்கு பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு தெரியலை. இந்த நிலமையில் நான் வந்துட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கையாலேயே. ஸோ வாங்க கைஸ், நான் இப்படி மைண்ட் பண்ணுறது வந்துட்டு எதுக்குன்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம், யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு. எதுக்கு வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கூட பெருசாக வேண்டாமா, கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. நான் இப்படி சொன்னதுக்கு டக்குன்னு வீடியோ விட்டு ஓடிடவும் செய்யாதீங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்வைவல் சீரிஸ் எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலான்னு பார்ப்போம். நான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லைனா ஒரு 2 வீடியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு பிஸியான ஸ்கெடியூல் இருக்கனால ஸோ நாளைக்கு வந்து ஒரு லைவ் வந்துடும், அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஈவினிங் போல் ஒரு இது வரலாம். ஸோ வாங்க கைஸ் நாம் வந்துட்டு போவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கோல் வந்து மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருந்தேன். கோல் இல்லைனா அயன் கிடைக்கலன்னு. அப்போது ஒரு தூரத்தில் ஒரு ரூயின்டு போர்ட்டலில் பார்த்துருந்தேன். ஸோ அதை நோக்கி ஓடிட்டுருக்கேன். ஸோ இப்போ அந்த ரூயின்டு நெதர் போர்ட்டலில் வந்துட்டு இருந்தால் நல்லது இருக்கும். ஒரு என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் ரொம்ப ஆசை தான், ஆனாலும் கிடச்சினா நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க கைஸ் இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ போக முடியலையே. ஸோ பரவாயில்ல, ஒரு கோல்டன் ஆப்பிள் மட்டும் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு அதை வந்து க்ரியேட் பண்ணலான்னு தான் இருந்த பிளானில், பரவாயில்ல அவங்களே தந்துட்டாங்க. ஃபைனலி மைன்கிராஃப்ட் டெவலப்பர்ஸ்க்கே நான் என்ன பண்ண வரேன்னு புரிஞ்சிருக்கு. சரி இந்த செஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாமா, வேணாம் விடு போ, செஸ்ட்டுக்கு நம்மளுக்கு பஞ்சம் ஒன்றும் இல்லை அப்படி போகிறோம்.
சரி கைஸ், நான் வந்துட்டு நம்ம பேஸ் வந்துட்டு எங்கே க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடம் நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. சுற்றி முற்றி ஏரியா இருக்குது, பக்கத்தில் தண்ணியும் இருக்குது. ஸோ எல்லாமே அழகாக இருக்கனால ஸோ இந்த இடத்த க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ ஒரு எந்த ஏரியா நல்லாயிருக்கும்? இந்த ஏரியா வேணாம், வில்லேஜ் பக்கத்தில் கட்டினா நல்லா இருக்காது. ஸோ இங்கே வேணான்னு தோணுது. ஸோ நம்ம ரிட்டன் போவோம், சுற்றி முற்றி பார்ப்போம், எதாவது நல்ல ஏரியா இருக்கும். சரி ரைட்டு, சாப்பிடா ஃபைன். கொஞ்சம் ஃபுட் எடுத்தால் தப்பு இல்லை அதில். ஸோ ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஏரியாவை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃப்ளாட்டான ஏரியா நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளோட. சரி, எதுக்கடா கையால் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன்? சரி விடு, ஒரு ஷவல் க்ரியேட் பண்ணுவோம். சரி ஷவல், ஐயோ ஸ்டிக்ஸ் இல்லையே. சரி வாங்க ஸ்டிக்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஐயோ விடுங்க கைஸ், நான் வந்துட்டு இப்போ தான் பிசிக்கு வந்து பழகிட்டுருக்கேன். இத்தனை நாள் மொபைல் ஆடிட்டு இருந்தேன் மைண்ட் கிராஃப்ட்டு. ஸோ ஐயோ ஸ்டோன் ஷவல் தான். ஓகே ரைட், ஸ்டோன் ஷவல் எடுத்தாச்சு. ஸோ நம்ம இனி இந்த ஏரியாவை கொஞ்சமாக ஃப்ளாட்டன் பண்ணிப்போம். இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்த ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு வீடு க்ரியேட் பண்ணோன்னா இடம் நல்லா தான் இருக்குது. ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி முடிச்சிடும். சரி, இந்த இடத்த அப்படி மைண்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க கைஸ், இப்போ வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஸோ நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல். கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க கைஸ், அப்படி வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் போயிட்டு, ஐயோ கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்? சரி விடுங்க கைஸ், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேருக்கு. சரி விடுங்க. இப்போ தான் நான் வந்துட்டு செஸ்ட்டு உண்டாக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போ ஞாபகம் வருதா, அந்த நெதர் போர்ட்டல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு செஸ்ட்டு இருந்ததில்ல, அதை எடுக்காமல் வந்துட்டு பஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? பாருங்கள் கைஸ், நான் வந்துட்டு திருப்பி பஞ்சத்தில் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு அந்த வுட்டை வந்து மைண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரொம்ப வளர்றேன் இன்றைக்கி, என்னன்னு தெரியலை. சரி விடுங்க கைஸ், இனி போக போக வீடியோவில் வந்து வளராமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. சரி, இந்த செஸ்ட் எடுத்து கீழே போட்டுக்கலாம், எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் யூடியூபுக்கு புதுசுனால நான் வந்துட்டு பாதி விஷயம் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமல் பேசுவேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாட்டு எனக்கு கூட எப்படி சொல்லலாம், பொறுத்து போகலாம். நான் வந்துட்டு சில பேர் பேசுகிறது வந்துட்டு வினோதமாக தான் இருக்கும். ஸோ வாங்க கைஸ், இப்படி ஒரு பக்கெட்டை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இதில் தண்ணி எங்கே போய் எடுக்கிறதுக்கு? சுற்றி முற்றி ஏரியாவில் எங்கேயும் தண்ணி, அங்கே தண்ணி இருக்குது. சரி, அங்கே வரைக்கும் எவன் நடப்பான்? வாங்க கைஸ், நம்ம ரிட்டன் போவோம். ரிட்டன் போய் இங்கே வில்லேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஃபார்மில் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேவுக்குள்ளே போகணும். வெளில கோலெல்லாம் இருக்குது. சரி வாங்க ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு போவோம். தண்ணி எடுத்த பிறகு வந்துட்டு பார்க்கலாம் என்ன எடுக்கலான்னு. ஐயோ, இது எப்படி ஐஸாக மாறிச்சு? ஃப்ராஸ்ட் வாக்கர் இருந்தா சரி விடு, தண்ணி எடு. சரி திருப்பி போட்டுக்கலாம். வேணாம், இதுக்கு மேலே நான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணேன்னா அடுத்து வந்துட்டு திருப்பி அது ஐஸாக மாறிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு டென்ஷனு. ஸோ வாங்க கைஸ், நம்ம நைட் ஆக போகுது. இதோட சேர்த்து செகண்ட் டே முடிய போகுதுன்னு தோணுது. ஸோ செகண்ட் டே டக்குன்னு பெட்டுக்குள்ளே போடா. சரி, அப்படியே செகண்ட் டேயும் முடிய போகுது. சரி அப்பாடா, ஃபைனலி பெட்டுக்குள்ளே போயிட்டான். சரி, இதோட சேர்த்து செகண்ட் டே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த தேர்ட் டேக்கு என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, போய் மைனிங் போகலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ ஆமாம் கைஸ், அதுக்கு தான் இப்போ இனிஷியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேவ் பார்த்துருந்தேன்ல, அந்த கேவுக்கு போக போகிறேன். ஓகே, இந்த கோல் கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ அந்த கோலை வந்து டக்குன்னு மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் கோல் போயிட்டே இருக்குது. இன்னும் இல்லையாயோ? வழக்கமாகவே மைண்ட் கிராஃப்டில் வந்து கோல் வெயின் ரொம்ப அதிகம், பெருசாக தான் இருக்கும். இந்த தடவை இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் மட்டும் மொத்தமாக 13 கிடச்சிருக்கு. நைஸ். நம்ம வந்துட்டு ஓகே, இப்போ கேவ் விட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா அந்த கேவ் சுற்றி முற்றி பார்த்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் ட்ரீயை வந்து சாப் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. டார்ச்சுக்காக பண்ணுறேன்னு தோணுது. ஸோ டார்ச்சுக்காக தான் பண்ணுறேன் போல். ஸோ ஓகே, 8 அணை எடுத்துருக்கேன். 8 அணத்தில் எவ்வளோ பண்ணலாம்? சரி 13 இருக்குது. நம்ம வந்து 12 டார்ச்
15 ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்துட்டு எவ்வளோ பண்ணலாம்? 48 பண்ணலாம். ஓகே, 48 எடுத்தாச்சு. நம்ம வந்துட்டு போவோம் திருப்பியும் கேவுக்குள்ளே. இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கேவுக்குள்ளே ரொம்ப தூரம் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அயன் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ எவ்வளோ அயன் இருக்குது இதில்? ஐயோ, ஒன்று தான் இருக்கா? என்னையா? சரி விடு, நம்ம வந்து இதை வந்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டு போவோம். ரிட்டன் போய் அங்கே எதாவது கண்டுபிடிக்க முடியாது. இங்கே எதாவது இருக்கா? இங்கேயும் எந்த அயனும் இல்லை. காப்பர் இருக்குது. காப்பருக்கு யூஸே இல்லை. சரி விடுங்க கைஸ், நம்ம வந்துட்டு மற்ற கோல் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு போவோம். கோல் நிறைய இருக்குது கைஸ் இந்த இடத்துல. நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அயன் ஆர்மர் எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் நம்ம மைன்கிராஃப்ட் சீரீஸ்க்கு. ஸோ இந்த சர்வைவல் சீரீஸ் வந்துட்டு நான் எண்டர் ட்ராகனும் விதரும் முடிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஸோ கைஸ், நான் வந்துட்டு எண்டர் ட்ராகனும் விதரை முடிக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் பார்க்கணுருக்கோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லா வீடியோஸும். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது ஓகே அந்த அயன் எடுக்க போகிறோம். அந்த அயன் எடுத்துகிட்டு அடுத்து வந்து இந்த கேவ் விட்டு வெளில வந்துடும். ஓகே கைஸ், நான் வந்து இந்த கேவ் விட்டு வெளில வந்துடலாம். ஓகே கைஸ், அப்படியே அந்த கேவ் விட்டு வெளில வந்தாச்சு. ஸோ என்னடா அது க்ரீப்பரா? ஐயோ. ஸோ நான் வந்துட்டு இந்த பெட்ராக் எடிஷன் வந்து விளாடி க்ரௌச் பண்ண வந்துட்டு ஷீல்டு ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ விடுங்க கைஸ், இங்கே இந்த ஜாவாவில் வந்து ரைட் கிளிக் தான் ஷீல்டு போல். சரி விடுங்க கைஸ், வந்துட்டு இந்த கேமுக்கு லைட்டாக புதுசு தான். ஸோ நான் அப்படியே வந்துட்டு கேவ் கண்டுபிடிக்கலாம், சரி அயன் நார்மல் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ரொம்ப தூரமாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எதுவுமே நான் கண்டுபிடிக்கலை. ஸோ நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு வாங்க கைஸ், நான் வந்துட்டு ஒரு பெரிய கேவ் கண்டுபிடிச்சேன் ஃபைனலி இந்த ஜங்கிளில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரே மாப்ஸாக தான் இருந்தது. என்னடா இது 2 க்ரீப்பராக இருக்குது, 2 க்ரீப்பர். சரி ஒன்று வெடிக்க வைப்போம். இன்னொன்று என்ன சாக மாட்டிருக்கு. சரி நீ வெடிச்சு செத்துரு. ரைட்டு வந்துட்டு நான் 1. ஐயோ லேக் ஆகுது. சரி விடுங்க. என்ன இவ்வளோ இருக்குது? டே நீ எங்கேடா வந்த? ஓடுறா டே. ஸோ சரி சீக்கிரம் செத்துருங்கடா. நீ என்னடா எரியுறீங்க? இப்போ தான் ஃபஸ்ட்டு மாவே கொண்டிருக்கேன். ஐயோ திருப்பியும் அதே பிரச்சனை. நான் மைன்கிராஃப்ட் பெட்ராக்கில் விளாட்றேன்னு சொல்லிட்டு க்ரௌச் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட் கிளிக்னே மறந்துட்டேன். சரி விடுங்க, இங்கே இன்னொரு க்ரீப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை லைட் பண்ணிவிட்டு இப்போ அவனை வந்து தீத்து கட்டிடலாம். ஸோ செத்துரு. ஓகே அவ்வளோ சிம்பிள். ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதில் என்ன இருக்குன்னு. அப்படியே வந்துட்டேன். ஐயோ பார்த்தீங்களா, இந்த பேபி ஜாம்பின்னு ஒன்று வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா இதுங்க வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், ரொம்ப வேகமாக இருக்கும். உங்கள் ஹிட் பாக்ஸ் சின்னதாக இருக்கனால வந்துட்டு கொல்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்துட்டு பிரெட்டை வச்சு ஹீல் பண்ணிவிட்டு சரி வாங்க எந்தாவது அயன் கண்டுபிடிச்சேன்னா அந்த அயனை வந்து மைண்ட் பண்ணுவோம். எங்கே இருக்குது அயன்? இங்கே இல்லை. என்னடா இந்த கேவில் ஒன்றுமே இல்லை. ஓ ரைட்டு, நான் அயனை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதையும் டக்குன்னு மைண்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் மைண்ட் பண்ணுறது வந்து ஃபுல்லாக காட்ட விரும்பல. ஸோ டக்குன்னு வந்து மைண்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே இதையும் பார்த்துருவோம். ஓகே இதையும் மைண்ட் பண்ணி முடிச்சிருவோம் டக்குன்னு. ரொம்ப லேக் ஆகுது கைஸ், ஏன்னு தெரியல. ஸோ விடுங்க கைஸ், அடுத்த தடவை வரும்போது ஒரு பெட்டர் வீடியோ குவாலிட்டியோட வரலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய அயன் இருக்குது, பரவாயில்ல. நான் நினச்சதோட நிறைய அயன் இருந்தது. ஸோ எங்கே ஏன்டா அது ஐயோ 2 ஸ்கெலிட்டனு. இது ஒரு ஜாம்பியும் வேறு வருது. நீ சாவடா. ஜாம்பி தான் ஃபஸ்ட்டு டேஞ்சர். ஓகே நீங்கள் 2 பேர் சண்டை போடுங்க, நான் அவங்கள வந்துட்டு கிராஸ் ஃபயரில் முடிச்சு விட்றேன். ரைட் எடுத்துருங்க. அப்படியே ஸ்பைடரையும் அடித்து கொண்டுருவோம். என்னடா நீ ஒன்றும் பண்ண மாட்டிருக்க? பாவங்க அதை வந்துட்டு சும்மா பாட்டுக்கு இருந்தான், அவனை வந்துட்டு பிடிச்சி அடிச்சு போட்டேன். சரி விடுங்க கைஸ், அப்படியே ஒரு பண்டில் க்ரியேட் பண்ணுவோம். இது வந்துட்டு புதிய ஸ்னாப்ஷாட்டில் போட்டிருந்தாங்க போல். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்துட்டு பண்டில்ஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துட்டு வைக்கலான்னு நினைக்கிறேன், தெரியலை. ஸோ டக்குன்னு இந்த அயனை மைண்ட் பண்ணிடுவோம். இங்கே நிறைய அயன் இருக்குது கைஸ், நீ செத்துடுறோம். என்னடா ஒரே ஜாம்பியாக இருக்குது. ஸோ இது முடிச்சிருவோம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் அயன் இருக்குது. ஸோ இந்த அயனையும் டக்குன்னு மைண்ட் பண்ணி முடிச்சிடும். ஓகே ரைட் கைஸ், இது முடிச்சாச்சு. ஸோ என்னடா இருட்டுது.
ஓகே கைஸ், நம்ம கிடச்ச அயன் வந்துட்டு மொத்தமாக வந்து ஸ்மெல் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபுல் அயன் ஆர்மர் இருந்துன்னா நம்ம இனி வந்துட்டு டீப்பான கேவ்ஸ்க்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. என்னடா க்ரீப்பரு செத்துரு நீயும். ஓகே ரைட் கைஸ், நான் வந்துட்டு கீழே போய் ஒரு சின்ன பேஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு இருக்கிற அயன் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஸ்மெல் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷனில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிளியராக தெரியலை. ஸோ எந்த ஃபார்ம் ஐடியா, எந்தாவது பில்டிங்ஸ் ஐடியா எந்தாவது உங்களுக்கு இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் விட்டுருங்க ஒரு மெசேஜு. ஸோ டிஸ்கார்ட் ஐடியும் வந்து கீழே இருக்கும். நீங்கள் டிஸ்கார்டை கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி வந்துட்டு அங்கேயும் எனக்கு கூட வந்துட்டு கண்டிப்பாக விளாட முடியும். நான் வந்துட்டு என்னை வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்துன்னா அதை வந்துட்டு அங்கேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ், இதை வந்து ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி முடிச்சுருவோம். ஓகே, நான் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டேன். ஸ்மெல் பண்ணி ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்துட்டேன். ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு அடுத்து வந்து டூல்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, ஸோ நான் வந்துட்டு அப்படியே அயனை வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் வந்துட்டு கிராஃப்டிங்கில் ரொம்ப ஸ்லோ, அதனால் இதை வந்து டக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பண்டிலுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் கொஞ்சம் நேரம் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து தான் கண்டுபிடிச்சேன் இதை எப்படி எடுக்கணும்னு. சும்மா ரைட் கிளிக் பண்ணாலே வந்துடும் போல். அது எனக்கு தெரியலை. சரி விடுங்க, நான் வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்துட்டேன் ஃபைனலி. ஸோ எல்லா அயனையும் எடுத்துட்டேன். ஸோ இதை டக்குன்னு வந்துட்டு நம்ம டூல்ஸாக மாற்றிடுவோம். ஸோ என்னங்க வந்துட்டு ஓகே, இது ஒரு ஸ்டோன் ஆக்ஸையும் க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க கைஸ். ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சர்வைவல் சீரீஸ் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு முடிஞ்சாலும் சப்போர்ட் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுபோல் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் பிடிச்சி தட்டி விட்டுருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிடிச்சி அழுத்திடுங்க கைஸ். எந்த வருத்தமும் அதுக்காக பட தேவையில்லை. ஸோ இதோட வீடியோ முடியுது. நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது, கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ பாய் பாய், டேக் கேர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பெனோ கிராஃப்ட் தமிழ். பை பாய் கைஸ்.